காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 8:12-13 படிக்க கேளுங்கள். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. ஆமேன். அன்புள்ள பரம தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடம் வந்து நிற்கிறோம். சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற எங்களுக்கு அழகாக புரிந்து கொள்ளும்படியாக சத்தியத்தை கற்றுத்தாங்க. நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய சத்தியத்தை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கவும் அநேகருக்கு இதை போதித்துக் கொடுக்க உதவி செய்யுங்க. என்னோடு இன்று இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி. இந்த வசனத்தோடு அவர்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்திருக்கிறேன், அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய உடன்படிக்கை நாட்களிலே நானும் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உம்மை எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு, இருளில் இருந்து வெளிச்சத்திற்குள். புதிய ஏற்பாட்டின் ஒரு வேதாகம பகுதியை படிக்க கேளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 முடிய. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ
தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்களிலே இருளிலிருந்து ஒரு மனிதனை வெளிச்சத்திற்குள் நடத்தின ஒரு சம்பவத்தை தான் இப்பொழுது படிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து, அவருடைய பெயர் அற்புதமானவர். அவர் போகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றபடியினால் ஜனங்கள் எத்திசையிலிருந்தும் அவரிடத்திற்கு ஓடி வந்தார்கள். எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எரிகோ என்கிற பட்டணத்தின் வீதி வழியாய் நடந்து போய்க் கொண்டிருந்தார். அங்கே 2 கண்களும் தெரியாத ஒரு குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் பிறந்ததிலிருந்தே குருடனாய் இருந்தபடியால் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் இருளாகவே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அவன் ஒளிமயமான ஒரு வெளிச்சமான எதிர்காலத்திற்குள் வந்தான். அந்த சம்பவத்தை தான் இன்று சற்று ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். இந்த பர்திமேயு என்ற வார்த்தைக்கு திமேயுவின் மகன் என்பது அர்த்தமாகும். பரி என்ற வார்த்தைக்கு மகன் என்ற அர்த்தம். பர்திமேயு என்றால் திமேயுவின் மகன். திமேயுவும் கூட ஒரு பிச்சைக்காரனாக தான் இருந்திருக்க வேண்டும். அப்படிதான் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை அவன் செல்வந்தனாய் இருந்தால் தன் மகனை பிச்சை எடுக்க விட்டிருந்திருக்க மாட்டான். திமேயு ஒரு சாதாரண பிச்சைக்காரன். ஆனால் பர்திமேயு குருடனான பிச்சைக்காரன். மகனுடைய நிலைமை தகப்பனுடைய நிலைமையை பார்க்கலும் வேதனையானது. இதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் பாவம் செய்த போது ஆவிக்குரிய பார்வையை இழந்தார். அவருக்கும் தேவனுக்கும் இடையே பாவம் பிரிவினையை உண்டாக்கினது. அனாதை போன்ற நிலைமைக்கு வந்தார். இன்றைக்கு நாமும் ஆதாமின் சந்ததியாக கண் தெரியாத குருடரை போல இருக்கிறோம். சாத்தான் மனக்கண்களை குருடாக்கி போட்டான் என்று 2 கொரிந்தியர் 4:4 படிக்கிறோம். ஒரு பெரிய செல்வந்தனின் ஒரே மகனை சிலர் கடத்தி சென்று அவன் கண்களில் கரப்பான் பூச்சியை கட்டி ஒரு குகைக்குள் போட்டு விட்டார்கள். 2-3 நாட்களாக அந்த கரப்பான் பூச்சி அவன் கண்களை துளைத்தன. முற்றிலுமாய் அவன் கண்கள் குருடாகிவிட்டன. அதன் பின்பு பிச்சை எடுப்பவர்களிடம் அவனை நல்ல விலைக்கு விற்று போட்டார்கள். சீரும் சிறப்புமாய் வாழ்ந்த அந்த சிறுவன் கண் தெரியாத பிச்சைக்காரனாய் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். சாத்தானும் அதைதான் ஆதாமுக்கு செய்தான். பாவம் செய்ய வைத்து ஆதாமின் ஆத்தும கண்களை குருடாக்கி விட்டான். ஒரு சம்பவத்தை படிக்க முடிந்தது. கல்லூரியில் ஒரு நபர் படித்துக் கொண்டிருந்த போது கண் தெரியாத ஒரு சகோதரன் அவரிடம் மிகுந்த அன்பாக, ஐயா, வானம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்று கேட்டிருக்கிறார். அந்த கண் தெரியாத அந்த சகோதரனுக்கு வானத்தை பற்றி இந்த மனிதர் விவரித்திருக்கிறார். எப்படி அது நீல நிறமானது, மிகவும் உயரமானது, அங்கேதான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கின்றன என்று விளக்கி சொல்லியிருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சகோதரன், சரி ஐயா, நீல நிறம் எப்படி இருக்கும் என்று அடுத்த கேள்வியை கேட்டிருக்கிறார். நீல நிறத்தை பற்றி எப்படி ஒரு கண் தெரியாத ஒருவனுக்கு விவரித்து சொல்வது? அன்பானவர்களே,
அநேகர் இப்படி இருளில் வாழுகிறபடியால் வானத்தை பற்றி தெரியாமல், வானத்துக்கு அப்பால் வாசம் பண்ணுகிற கர்த்தரை பற்றி தெரியாமல், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று தர்க்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண் சொருகி போன குருடர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? அவர் உங்கள் சரீர பிரகாரமான கண்களையும் திறக்க வல்லமையுள்ளவர். ஆன்மீக கண்களையும் பிரகாசிக்க செய்ய வல்லமையுள்ளவர். சங்கீத பகுதியிலே 146 சங்கீதம் வசனங்கள் 8 மற்றும் 9 படித்து பார்த்தால், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, உங்களுடைய கண்கள் எப்படிப்பட்டவைகள்? உங்களுடைய கண்களில் பார்வை உண்டா? உங்கள் புறா கண்களை அல்ல, ஆன்மீக கண்களை பற்றி கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் இயேசுவை தரிசிக்கிற வழக்கம் உண்டா? அநேகர் கண்களில் பார்வை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாலும் குருடராக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், செவிகள் இருந்தும் கேட்காதவர்களாய், கால்கள் இருந்தும் நடக்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். இதன் காரணம் என்ன? பாவம் அல்லவா? ஏசாயா 59 வசனம் 2 படிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அநேகரால் இன்று ஜெபிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவர்களுடைய ஆத்மாவை பாவ இருள் சூழ்ந்திருக்கிறது. உலகம், பொருளாசை, சிற்றின்பங்கள், இச்சைகள் சூழ்ந்திருக்கிறது. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவருடைய வாழ்க்கையை நெருக்குகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் எப்படி? முதலாவது, உங்களுடைய ஆத்தும கண்கள் திறக்கப்பட வேண்டும். குடி போதையில் இருந்த ஒருவர் தன் மனைவியை பாட்டிலால் ஓங்கி அடித்தார். மனைவிக்கு பலத்த காயம். ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டாள். கணவனை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அந்த குடும்பமும் சின்னா பின்னமாக உடைந்து போனது. சிறைச்சாலையிலிருந்து ஒரு ஊழியருக்கு அழுது கொண்டு அந்த நபர் ஒரு கடிதம் எழுதினார். ஐயா, குடிப்பழக்கம் என் கண்களை குருடாக்கிவிட்டது. கடவுள் என்னை மன்னிப்பாரா? என் மனைவி பிள்ளைகளோடு மீண்டும் சந்தோஷமாய் நான் வாழ முடியுமா? எனக்காக ஜெபியுங்கள் என்று குறிப்பிட்டு அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். வசனம் சொல்லுகிறது, ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே என்று நீதிபதிகள் 23 அதிகாரம் வசனம் 29, 30 படிக்க முடிகிறது. மது பழக்கம் ஒரு மனிதனுடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. இதுபோலதான் பண ஆசை, லஞ்சம் வாங்குதல் ஒரு மனிதனுடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்று யாத்திராகம புத்தகம் 23 வசனம் 8 சொல்லுகிறது. பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் என்று பிரசங்கி 7 வசனம் 7 படிக்கிறோம். இன்னும் சிற்றின்ப மோகம், மாம்ச இச்சைகள், விபசார ஆவிகள், வேசித்தன எண்ணங்கள் மனிதனை குருடராக்கி விடுகின்றன. ஒரு நாள் மரண தூதன் வந்து அவர்களை பாதாளத்திற்கு இழுக்கும் போது, ஐயோ, சுவிசேஷத்தை அறியாத குருடனாய் வாழ்ந்து விட்டனே என்று கலங்குவார்கள். பிசாசின் இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் பாவ மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று 2 தீமோத்தேயு 2 வசனம் 26 வாசிக்கிறோம். இந்த சிற்றின்ப மயக்கத்தால் அழைப்பை மறந்த சிம்சோன்கள் இன்று ஏராளம் ஏராளம். சிலரை பெருமையும் மனமேட்டுமையும் குருடாக்குகிறது. இயேசுவின் நாட்களிலே இருந்த பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரகரும் ஆவிக்குரிய குருடராய் வாழ்ந்தார்கள். அவர்கள் இயேசுவை அறிந்திருந்தார்களானால் மகிமையின் ராஜாவை சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்களே. 1 கொரிந்தியர் 2:8 படிக்கிறோம். நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லியும் குருடராய் இருக்கிறபடியால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார் இயேசு. யோவான் 9:41 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன?
குருடர் பார்வையடைய வேண்டும். தேவனுடைய வெளிச்சம் அவர்களை பிரகாசிக்க செய்ய வேண்டும். ஆகவேதான் அவர் உலகத்திற்கு ஒளியாக வந்தார். பைபிள் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று மத்தேயு 4:15 படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி உங்களுடைய உள்ளத்தை பிரகாசிக்க செய்து உங்களுடைய மனக்கண்களை திறந்தருள்வாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதக்காராகிய தாவீது சொன்னார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதம் 18:28 பாடுகிறார். நீங்கள் அவர்கள் மனக்கண்கள் தெரியாத நிலைமையிலே அங்கலாய்த்து எந்த வழியிலே செல்வது என்று தெரியவில்லையே என்று கலங்கும் போது இயேசுவண்டை ஓடி வந்து விடுங்கள். அவர் குருட்டு கண்களை திறக்கிறவர், இருண்ட உள்ளத்தில் ஒளியேற்றி வைக்கிறவர். அவர் சொன்னார், யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், நானே மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்து அன்போடு அறைகூவல் விட்டு உங்களை அழைக்கிறார். ஒரு சத்தத்தை கேட்போமா? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய தேவனை தரிசிப்போம், அவரண்டையிலே சரணடைவோம். தொடர்ந்து இந்த சத்தியத்தை நாளை தினத்திலும் கேட்க வாருங்கள். ஜெபிப்போம். அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் மதிமயங்கி பல காரியங்களிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் எங்களை மன்னிக்கிற தெய்வம் உண்டு. இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற எங்கள் தெய்வம் உண்டு. ஒரு ஒளியை தரக்கூடிய தேவன் உண்டு. மெய்யான ஒளி என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவ அண்டைக்கு நாங்கள் அன்போடு வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசீலித்து எங்களுக்கு தேவையான சத்துவத்தை பலனை கர்த்த தருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீர் இருளிலிருந்து எல்லாரையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற தேவன். அப்படியே வெளிச்சமான ஒரு வாழ்க்கையிலே சந்தோஷமாக பிரயாணிக்க ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.